அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் ஜோதிடர் எடப்பாடி கும்பம் சக்திவேல். தொடர்ந்து நாம் சனிப்பெயர்ச்சி பலன்கள் லக்கணத்திற்கு பார்த்து வருகிறோம். நீண்ட காலம் தசை நடத்தும் கிரகங்களுக்குத்தான் கிரக பயிற்சி சொல்கிறோம். அதாவது சனி 2.5 ஆண்டு காலம், குரு ஒரு வருட காலம், ராகு 1.5 வருட காலம். ஆகையால் நிலையில்லாமல் நாளொரு வண்ணம் பொழுதொரு மேனியுமாக 12 ராசிகளுக்கும் சுற்றி வரும் சந்திரன் எனும் ராசிக்கு பலன் சொல்வது சிறப்பாய் இருக்காது. ஆகையால் நிலையான ஆத்மார்த்தமான பலனாக லக்கணத்திற்கு பலன் சொல்வதுதான் சரியான பலனாக இருக்கும் என்பதால் லக்கணத்திற்கு நாம் தொடர்ந்து பலன் பார்த்து வருகிறோம். அதன் அடிப்படையில் இன்று சிம்ம லக்கணக்காரர்களுடைய பொதுவான குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் என்றால், சிம்ம லக்கணத்தில் லக்கணாதிபதியை தவிர மற்ற எந்த கிரகங்களும் தன் வீட்டில் உச்சமோ நீசமோ அடைய விடுவதில்லை. அதனால் சிம்ம லக்கணக்காரர்கள் ஏழை பணக்காரன், படிக்காதவர் படித்தவர் என அனைவரிடமும் சரிசமமாக பழகும் தன்மை கொண்டவர்கள். குல கௌரவம் காப்பதிலும் குலப்பெருமை பேசுவதிலும் இவர்களுக்கு அடிச்சிக்க ஆளே இல்லை. மதியாதார் வாசல் மிதியாதே என்ற பழமொழிக்கு இவர்களுக்காகவே சொன்னது போல், எவ்வளவு பெரிய வசதி வாய்ப்பு படைத்தவராக இருந்தாலும் இவர்களுக்கு மதிப்பு தரவில்லை என்றால் அங்கு செல்ல மாட்டார்கள். இதில் கணவன் மனைவி உட்பட. கணவன் மனைவிக்கு மதிப்பு தரவில்லை என்றாலும், மனைவி கணவனுக்கு மதிப்பு தரவில்லை என்றாலும் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொள்ளும் சூழ்நிலைகள் உருவாகும். மதிப்பு மரியாதையை எதிர்பார்க்கக்கூடிய நபர்களாக இந்த சிம்ம லக்கணக்காரர்கள் இருப்பார்கள். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் ஏராளம் உண்டு. 6ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி இருவரும் ஒருவராக உள்ள கிரக அமைப்பு இவர்களுக்குத்தான். எதையும் வெடுக்கென்று பேசி நறுக்கென்று காரியம் சாதிக்கும் ஆளுமை கொண்ட சிம்ம லக்கண நண்பர்களுக்கு வருகின்ற சனிப்பெயர்ச்சியானது லக்கணத்திற்கு 8ஆம் இடத்தில் அஷ்டமத்து சனியாக வலம் வரப்போகிறார். 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம், புதையல் யோகம் என்று அள்ளித்தரும் இடமாக இருந்தாலும் வழக்கு, விபத்து, கண்டம், அவமானம் என ஆபத்தான சிக்கல்களை நிறைந்த இடமாக 8ஆம் இடம் இருக்கும். ஆகையால் கணவன் மனைவி உறவில் கவனமாக இருக்க வேண்டும். உடன் வேலை செய்யும் நபர்கள், தொழில் பார்ட்னர் பகை ஏற்படாமல் பார்த்துக் கொள்வது சிறப்பு. தீராத நோய், தீராத கடன், வழக்கு நிவர்த்தியாகக்கூடிய சந்தர்ப்பம் உருவாகும், சரியாக பயன்படுத்தி கொண்டால். 8ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடமான தனஸ்தானத்தை பார்ப்பதால் இந்த 2.5 ஆண்டு காலம் எந்த விஷயத்திற்கும் வாக்கு கொடுத்து விடாதீர்கள். வாக்கு கொடுத்து விட்டால் பின்னாடி வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். காப்பாற்ற முடியாமல், அதாவது கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். சனி என்றால் தாமதன் மந்தன். ஒரு விஷயத்தை தன்னால் முடியுமென்றாலும் கூட கால அவகாசம் கேட்டு அதை திறன்பட செய்து அதற்கு பின் செய்து கொடுப்பது சிறப்பு. கிரக சேர்க்கையாக 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடம் கிரக சேர்க்கை அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது. வழக்கு, உயிர்கண்டம், உயிரிழப்பு என ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. தலைக்கவசம் உயிர்கவசம் என்ற வாசகம் இந்த சிம்ம லக்கணத்திற்காகவே பொருந்தும். அதனால் கண்டிப்பாக வாகனத்தில் செல்லும் நபர்கள், பைக் ரேஸில் ஈடுபடும் நபர்கள், தொலைதூரம் வாகனத்தில் பயணம் செல்லும் வெளியூர் நபர்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இந்த 2.5 ஆண்டு காலம் இருக்கும். வேலை செய்யும் இடங்களில் இதுவரைக்கும் திட்டாத ஓனர் அல்லது எம்டி, ஹெச்ஆர், ஹெச்ஓடி என அனைவரும், ஒய்ஃபை விட்டுருங்க, அவங்க எப்பயும் திட்டிட்டு தான் இருப்பாங்க. மற்றவங்க எல்லாம் ப்ரெஷர் கொடுக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் உண்டாகும். அதனால் அவர்களிடம் கருத்து வேறுபாடு இல்லாமல் கொஞ்சம் அவர்களிடம் தள்ளி இருப்பதும் அல்லது மௌனம் சாதிப்பதும், மௌனமாக இருந்து வேலையில் கவனம் செலுத்துவது நெருக்கடிகளை தவிர்க்கலாம். புதிய தொழில், நிலையான வருமானம், புதிய வாய்ப்புகள் என வரும். செய்யும் வேலையில் நேர்மை, நிதானம் மிக முக்கியம். நீதி தவறினால் நிதி கட்டாகும். ஆதலால் நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள். உங்கள் பிரச்சனை தானாகவே தீரும். அதேபோன்று உடல் பிரச்சனை உள்ளவர்கள் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது சிறப்பு. காலம் கடத்தாமல் மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டால் அது முன்கூடியே கலந்து ஆலோசித்து செய்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த 6ஆம் இடம் என்பதும் 8ஆம் இடம் என்பதும் அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை உண்டாகும். உங்கள் ஜனனகால லக்கணத்திற்கு சனி பகவான் எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த உறவுகளுக்கு உங்கள் குடும்பத்தில் ஒரு அறுவை சிகிச்சை ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் உருவாகும். ஆகையால் இவர்கள் மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டு வைத்துக் கொள்வது சிறப்பு. பொதுவாகவே சிம்ம லக்கண வீட்டில் ஒரு நோய் சார்ந்த தொந்தரவு இயற்கையாகவே இருக்கும். ஒரு நோயாளி உண்டு.
அதேபோல மருத்துவம் தெரிந்தவர்களும் மருத்துவம் படித்தவர்களும் சிம்ம லக்கணத்தில் இருப்பார்கள். இரவு நேரங்களில் அதிக வேலை செய்பவரும் ஓவர் நைட் பார்க்கும் ஐடி சம்பந்தப்பட்டமான துறையில் இருக்கும் நபர்களும் நல்ல ஓய்வும் தூக்கமும் கட்டாயம் வேண்டும். ஏனென்றால் 6ஆம் அதிபதி 8லிருந்து நோய் அவஸ்தை அறுவை சிகிச்சை என்று மருத்துவ செலவுகளை மேலோங்கச் செய்யும். உணவுப் பொருட்கள் மருந்து மாத்திரைகள் வாங்கும் பொழுது மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இவர்களுக்குத்தான் எக்ஸ்பிரியான மருந்துகளையும் எக்ஸ்பிரியான உணவுகளையும் தந்து விடுவார்கள். இவர்களும் தெரியாமல் வாங்கிக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அவர்களும் அதை கவனித்திருக்க மாட்டார்கள். இவர்களும் கவனிக்காமல் வாங்கி வந்து விடுவார்கள். உணவு அருந்திய பின்போ அல்லது மாத்திரை உட்கொண்ட பின்போ ஏற்படும் அவஸ்தைக்கு பிறகுதான் தெரியும் இவர்கள் எக்ஸ்பிரியான மருந்து கொடுத்து விட்டார்கள் என்று. அதற்கு வழக்கு போட வேண்டிய சூழ்நிலைகளும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அதுபோல இந்த காலகட்டங்களில் இந்த சிம்ம லக்கணத்திற்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். அதனால் மிக கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் வேலையை தேடிச் செல்லாமல் வேலை உங்களை தேடி வரக்கூடிய திறமைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். நல்லதே நடக்கும். பரிகாரமாக 6ஆம் இடம் என்பது போஜனஸ்தானம், அதாவது உணவை குறிக்கக்கூடிய பாவகம். பரிகாரம் என்பது 7ஆம் இடம். இந்த சிம்ம லக்கணத்திற்கு 6ஆம் இடம் 7ஆம் இடம் இரண்டும் ஒரே கிரகமாக வருவதால் சிம்ம லக்கணக்காரர்கள் அன்னதானம் செய்வது சிறப்பு. சனி நீராடு என்று ஒரு பழமொழி உண்டு. சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தேர்த்து குளித்து விட்டு காகத்திற்கு சாப்பாடு வைத்து கூடவே கொஞ்சம் தண்ணீரும் வைத்து விட்டு வாருங்கள். அதன் பின்பு உணவருந்துங்கள். வசதி படைத்தவர்கள் முடியாதவர்களுக்கு அன்னதானம் செய்யலாம். வசதி வாய்ப்பு இல்லாதவர்கள் அன்னதானம் செய்யும் இடங்களில் வேலை செய்து அந்த பரிகாரத்தை சரி செய்து கொள்ளலாம். சனி பகவானின் பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைக்க உங்களோடு நானும் பிரார்த்தனை செய்து கொண்டு மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.